இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனாக எது ப்ளஸ் எது மைனஸ் தெளிவாக பேச போகிறோம். அப்போ எந்த ஒளிவு மறையும் இல்லாமல் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கை இந்த வருடம் என்னென்ன பயணிக்க போகுது, நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும் என ஏங்கிக் கொண்டிருக்கும் கடகராசி. ஸோ எல்லா வேலையும் இருந்து திறமை இருந்து அவ்வளோ இருந்து இன்றைய காலகட்டத்தில் வளர்ச்சியை நோக்கி எதிர்பார்த்துட்ருக்கு. இப்போ தான் நிறைய பேர் வீடு மாற்றிருப்பாங்க, இடம் மாற்றிருப்பாங்க, சொந்த வீட்டில் விட்டுட்டு வாடகைக்கு போனது, இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் நடந்திருக்குது. இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சார் இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து இது மாதிரி ஒரு யோகங்கள் வந்திருக்குங்க. அது உழைப்புக்கேற்ற ஊதியம். இந்த எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் இல்லை. இதற்கு முன்னாடி இந்த ராசி பார்த்திங்கன்னா ஓவர் டியூட்டி, சனி ஞாயிறு இல்லாமல் பகல் எல்லா நேரம் பார்த்து மாறி மாறி பண்ண மாதிரி இருந்தது. இப்பொழுது உழைப்புக்கேற்ற ஊதியம் வரும் சூழ்நிலை வந்திருக்கு. ஒரு மிக நல்ல விஷயம். சார் ஏதாவது ஜெயிச்சிருவானா, ஏதாவது பண்ணிடுவானா, பணத்தை விட்டுட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பொதுவாக அந்த ராசிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணுவாங்க. சார் படிச்சுட்டு இருக்கும்போதே இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா, காலேஜ் படிக்கிறவங்க அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளமே 2ல் இருக்கிற கேது, 8ல் இருக்கிற ராகு. 2ல் இருக்கிற கேது, 8ல் இருக்கிற ராகும் இது என்ன பண்ணுன்னா, விஜய் ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனாக எது ப்ளஸ் எது மைனஸ் தெளிவாக பேச போகிறோம். அப்போ எந்த ஒளிவு மறையும் இல்லாமல் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கை இந்த வருடம் என்னென்ன பயணிக்க போகுது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிடும். பொதுவாக இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இருக்குது, அப்புறம் குரு அதிசார பயிற்சி, இவ்வளோ தான். ஆனால் கடைசியில் தான் ராகுக்கேது, சனி பயிற்சி இல்லை. அப்போ நம்ம ரொம்ப இந்த மேஜர் நிகழ்வை அனைத்தும் குருவே காரணகர்த்தாவாக இருக்கார். இப்போ குரு கரெக்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டா நிச்சயமாக நல்ல பலன் தான் இருக்குது. பார்ப்போம் இந்த கடகராசியில் உச்சம் பெறும் காலகட்டம் எப்படி இருக்குன்னு. ரைட்டு, முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும் என ஏங்கிக் கொண்டு இருக்கும் கடகராசி. ஸோ எல்லா வேலையும் இருந்து திறமை இருந்து அவ்வளோ இருந்து இன்றைய காலகட்டத்தில் வளர்ச்சியை நோக்கி எதிர்பார்த்துட்ருக்கு. இப்போ தான் நிறைய பேர் வீடு மாற்றிருப்பாங்க, இடம் மாற்றிருப்பாங்க, சொந்த வீட்டில் விட்டுட்டு வாடகைக்கு போனது, இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் நடந்திருக்குது. இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சார் இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து இது மாதிரி ஒரு யோகங்கள் வந்திருக்குங்க. அது சரியாக பயன்படுத்திக்கணும். சார் ஒரு அசட், கையிருப்பு பணத்தை போட்டு பண்ணக்கூடிய அம்சம், இது உங்களை கௌரவப்படுத்தும் சூழ்நிலையாக உண்டு. முதல்ல இந்த ராசிக்கு சார் வேலை விஷயத்தை பேசிடுவோம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் மொத்தம் 4 கிரகம் சேரும் காலகட்டம் இருக்கும். அந்த காலகட்டத்தில் வேலை, கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே இந்த தை மாதத்தில் வேலை, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறது, நிரந்தர வேலைக்கு, வெளிநாட்டு வேலைக்கு எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணி டக்குன்னு அதிலேருந்து 2-3 மாதம் நடந்துடும். அப்படி அமைஞ்சு கரெக்டாக அந்த நேரத்தில் அப்படியேவா பண்ணிட்டா கூட இந்த வர வருஷத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம். இந்த எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் இல்லை. இதற்கு முன்னாடி இந்த ராசி பார்த்திங்கன்னா ஓவர் டியூட்டி, சனி ஞாயிறு இல்லாமல் பகல் எல்லா நேரம் பார்த்து மாறி மாறி பண்ண மாதிரி இருந்தது. இப்பொழுது உழைப்புக்கேற்ற ஊதியம் வரும் சூழ்நிலை வந்திருக்கு. ஒரு மிக நல்ல விஷயம். சார் ஏதாவது ஜெயிச்சிருவானா, ஏதாவது பண்ணிடுவானா, பணத்தை விட்டுட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பொதுவாக அந்த ராசிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியா வந்திருக்கு. முதலீடு செய்ய பொதுவாகவே இடத்துல முதலீடு செய்யலாம், நகையில் முதலீடு செய்யலாம். நகை திருப்பி மாறுதல் உட்பட்டது, அதை பார்த்துக்கங்க. அப்போ ஷேர் மார்க்கெட்டில் பண்ணலாமா? ஷேர் மார்க்கெட் தெரிஞ்சால் பண்ணுங்கள். ட்ரேடிங் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுவோம், அப்போ செட் ஆகும். மாணவர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா கல்வியில் நல்ல நிலைமை இருக்குது. யாரெல்லாம் கவர்மெண்ட்டு வித் ஸ்காலர்ஷிப்பில் போகணும்னு ஆசைப்பட்றீங்க, நிச்சயமாக அதுக்குண்டான அனுகிரகம் கடகராசிக்கு உண்டு. உங்களுக்குன்னு ஒரு யோக பலன்கள் காலகட்டம் போயிட்டுருக்கு, அதை சிறப்பாக செயல்படுத்திக்கங்க. மாணவர்கள் நிறைய பேர் ஸ்காலர்ஷிப் அந்த அம்சம் அற்புதமாக இருக்குது. நிறைய பேர் இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணுவாங்க. சார் படிச்சுட்டு இருக்கும்போதே இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா, காலேஜ் படிக்கிறவங்க அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளமே 2ல் இருக்கிற கேது, 8ல் இருக்கிற ராகு. 2ல் இருக்கிற கேது, 8ல் இருக்கிற ராகும் இது என்ன பண்ணுன்னா, குடும்பத்தில் ஏதோ ஒரு அன்சர்டனிட்டி, மாறுதல் உட்பட்டுகிட்டே இருக்கும். ஒரு முடிவு டக்குன்னு எடுக்க முடியாத மாதிரி இருக்கும். ஜானியர்னா மூலம் சறுக்கின மாதிரி இருந்தது. இப்போ அந்த கேது ராகுக்கு பரிகாரம் செய்து விட்டு திருமணம் சம்மந்தப்பட்டதை பார்க்கலாம், பொருளாதார விருத்தியை பார்க்கலாம். இது இல்லாமல் எதுவும் செய்ய வேண்டாம். சார் திருமண யோகங்கள் உங்களுக்கு ஜூன் ஜூலைக்கு மேலே அற்புதமாக இருக்குது.
அதற்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி வரைக்கும் எதெல்லாம் சொத்து பார்க்கலாம், இடம் வீடு பார்க்கலாம், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, தொழில் ரீதியான விஷயங்கள் அனைத்தும் அற்புதம். அதே இது ஜூன் மேலே குரு பயிற்சின்னு வந்ததுக்கு அப்புறம் திருமணம் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, சினிமா, அரசியல், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அனைத்தும் சூப்பராக இருக்கும். இன்னும் டீப்பாக பேசுவோம். சார், திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது கவனிக்க வேண்டியது, உங்களுக்கு தோஷங்கள் கோச்சார ஆகுது, பரிகாரம் பண்ணிக்கங்க. அதில் பரிகாரம் எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று, ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம், சார் முதல் திருமண வாழ்க்கை சிறப்பல்ல, ரெண்டாவது திருமணமாக இருக்குமா, அப்படி முதல் திருமணம் அவ்வளோ கசப்பு ஏற்பட்டுருச்சு, அப்போ இரண்டாவது திருமண வாழ்க்கை உண்டு. ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம்னா, ஒரு ஆண் திருமணம் இருக்கிற ஆண் இன்னொருத்தரோட மனைவியாக இருக்கிற அவங்க பெண், அவங்க கூட சேர்ந்து இந்த கூட்டாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அம்சம் இல்லை. ஆண் ஆணோட தான் பண்ணணும், பெண் பெண்ணோட தான் பண்ணணும். இப்பொழுது மாற்றுப்பாலினுடன் கூட்டு சேர்கிற அம்சம் இல்லை. ரொம்ப கவனிக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது சில அவமானங்களை கொடுத்துரும், சந்தேக எண்ணங்களை கொடுத்துரும். இது சிறப்பாக இருக்காது. நிறைய கடகராசிக்காரர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படிங்கிற மாதிரி மாட்டு பேச்சு பேசும்போது சில மனஸ்தாபம் ஏற்படும். இதை பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. இதற்கு சூட்சம, இது ரகசியம். இது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிற குரு ராசிக்கு வந்தவுடனே முதல் நடக்குது இறை அருள், குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகளுங்க. முக்கியமான விஷயமாக பார்த்திங்கன்னா, ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு. இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா அடிப்படை அஸ்ட்ராலஜிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இருக்குது. கிரகச்சேர்க்கைகள், பிரசனங்கள், நட்சத்திர கிரகச்சேர்க்கைகள், அம்சங்கள், நட்சத்திரத்தில் பலாபலன்கள் அத்தனையும் எடுக்கும் முறைகளில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லை கூகுளில் போட்டாலே இதை பற்றி தெளிவாக வருது. இப்போ ஒரு சூட்சம விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ராசி குலதெய்வம் சம்மந்தப்பட்ட அனுகிரகம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நிறைய பேர் தீட்சை கிடைக்குமா, குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்குமா, தொலைந்து போன பொருள் கிடைக்குமா, இப்போ முயற்சி பண்ணலாம். குழந்தை சம்மந்தப்பட்டது, குழந்தை இல்லாத குழந்தை பிறப்பு பார்க்கலாம். 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணுறவங்க அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சார், எப்போ பார்த்தாலும் கன்சீவான டியூபில் நிற்கிது, IVF 2-3 டைம் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இப்படி நிறைய பேர் இருக்கீங்க இந்த கடகராசியில். இப்பொழுது அது நிரந்தரமாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, அந்த PCOD பிரச்சனைங்கிறது இப்போ தலையாய பிரச்சனை. அது குறிப்பாக அந்த கடகராசிக்கு. சார், இது ஒரு சில கன்சீவாகி மிஸ்கரேஜ் ஆகுது, என்னன்னே தெரியல. இதெல்லாம் ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போ இது அத்தனையும் சரி செய்ய என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிருக்கு அம்சம். பொதுவாக உங்களுக்கு கோயில் வழிபாடாக ஒரு அலங்காரமுள்ள ஒரு பெண் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அது லக்ஷ்மி கடாட்சத்துடன் இருக்கணும். தெய்வம் உக்கர தெய்வமாக இருக்கக்கூடாது. லக்ஷ்மி கடாத்துன்னு இருக்கிற ஒரு பெண் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கும் பொழுது நல்ல மருத்துவ நிலைகள் கிடைத்து டெவலப் ஆகக்கூடியது. 8இல் இருக்கின்ற சனி பகவான், மன்னிக்கும், 8க்குரிய சனி பகவான் 9இல் இருக்கிறார். இப்போ 9இல் இருக்கிற சனி பகவான், 8இல் இருக்கிற ராகு பகவான், இந்த ரெண்டும் தான் கொஞ்சம் குழப்பம். ஏன்னா பொதுவாக ஏதோ ஒரு விபத்தோ, வண்டி வாகனம் டேமேஜோ இது மாதிரி வர மாதிரி இருந்தால் பைரவர் வழிபாடு பண்ணணும். இப்போ நிறைய பேர்த்துக்கு நான் கடகராசிக்கு சொல்லியிருக்கேன், வண்டி வாகனங்கள் பார்த்து போங்க, வண்டிக்கு டயர் சேஞ்ச் பண்ணுறது பாருங்கள், சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் வர மாதிரி இருக்குது, மெதுவாக போயிட்டு மெதுவாக வரணும். ஈவன் பைக்கு கூட. நல்ல விஷயம் பேசுவோம். சார், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுக்கு இப்போ அவ்வளோ அற்புதமாக இருக்குது. வேலைக்கு போயிட்டு சைடில் பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறது, பெண்களாக இருந்தால் வீட்டில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, ஆன்லைன் சப்போர்ட் மூலம் சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. பெண்களுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ராசி பெண்களுக்கு பொதுவாக கடகராசி பெண்கள் தாய் உள்ளம் கொண்டவங்க, பொறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சமையல் கலையில் வல்லுநராக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஹோட்டல் பண்ணலாமா, ஏதோ ஒரு பாக்கெட் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பண்ணி டெவலப் பண்ணலாமா அப்படிலாம் தோணிக்கிட்டே இருக்குது. நிச்சயமாக அனுகிரகம்லாம் இருக்குது. பட் ஜாதகம் மற்றதும் பார்க்கணும். உங்களுக்கு வேலைக்கு போகிறதா, தொழில் பண்ணுறதா, ரெண்டும் பார்க்கணும். சினிமா, அரசியல், ரியல் எஸ்டேட் அற்புதமாக இருக்கின்றன. அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா, சார் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன், வெளிநாட்டில் இந்தியாவுக்கு வரேன், இந்த மாதிரி விஷயங்கள் நல்லபடியாக இருக்கிறது. அப்போ திருமணம் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம். 6 மாதம் முன்னாடி 6 மாதம் பின்னாடி இப்படி மாறி வருவதனால கவனமாக இருங்க. இந்த சீட்டு போடுறத சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜாமீன் கையெழுத்து போடுற இந்த ராசிக்கு அமைப்பு இப்போ இல்லை. 2ஆம் இடத்தில் இருக்கிற இந்த கேது பகவான் வெளிநாடு, வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டதற்கு. அப்போ கையிருப்பு பணத்தை தக்க வச்சுக்கோங்க. கண் பல் தொந்தரவுலேருந்து விடுபடும் காலகட்டம் வந்தாச்சு. அப்போ நல்ல காலம் பிறந்து விட்டன. இந்த நியூ இயர் ஃபுல்லும் அருமையாக இருக்கும். வேறு கேள்விகள், சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.